அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் மீண்டும் என் வாழ்த்துக்கள். புதிய புதிய சர்ச்சைக்குரிய ஒரு காரியங்கள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை குறித்து, அது திருநெல்வேலி திருமணத்தை குறித்து வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரத்துல பிளைண்ட் ஸ்கூல்ல போய் ஒரு பங்களா, பழைய பங்களா, அதை ரெனோவேட் பண்ணி, அது சும்மா வெளில தான் அடிச்சிருக்காங்க, யோசனை சிம்பிளா பண்ணிருக்காங்க போல. அதுல கல்வெட்டு வைப்பதற்காக பர்னபாஸ் அவரும் அவருடைய மனைவியும் சென்றிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதாவது ஒரு கல்வெட்டு வைக்கணும்னா எல்லாத்தையும் பெர்மிஷன் கேட்கணும், வைக்கணும். எதுவுமே செய்யல, ஒரு கமிட்டியில பாஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதுல அவருடைய மனைவி பெயரையும் வைத்திருக்கிறாங்க. மட்டும் அல்லாது மதுரை மோவை திருமண்டலத்திலும் பேராயருடைய மனைவி பெயர்களை கல்வெட்டிலே போடுகிறார்கள். அந்த கல்வெட்டுக்கு பதிலாக எத்தனையோ மிஷினரிகளுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. மிஷினரிகளுக்கு ஒழுங்கான சம்பளமும் கிடைப்பது இல்லை. இந்த கல்வெட்டுக்கு பதிலாக அந்த கல்வெட்டிலே பேரையே எழுதாமல் இறைவனுடைய நாம் மகிமைக்காக அந்த பணத்தை எல்லாம் மிஷினரிகளுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, ஆலயம் கட்டுவதற்காக பயன்படுத்தினால் மிகவும் நல்லது நினைக்கிறேன். கல்வெட்டு வைக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை பேருக்கும் புகழுக்குமாக இவர்கள் செலவு செய்கிறார்கள். ஆகவே இதை வன்மையாக என்னுடைய மனம் கண்டிக்கிறது. இப்படி செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். தேவனும் அதை விரும்புகிறார். எப்பேற்பட்ட பவுலடியார் அவர்களோ எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டையும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னவர். ஏன் இவர்கள் கல்வெட்டை போட்டு அதில் பேர் பிரஸ்தாவது மேன்மைப்பாரா என்பதை நீங்கள் அதை ஆய்வு செய்து அதற்குரிய நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கண்டித்து இதை எல்லா திருமண்டலத்துக்கும் இப்படி செய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவின் பணியில் ஓய்வு பெற்ற போதகர் சந்தானம் ஏசடியான். இதை நான் கடந்த வார வீடியோவில் நான் சொன்ன உடனே மதுரையிலிருந்து ஒருத்தர் எனக்கு பேசி, அவர் ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற போதகராக, அவர் பேசி அந்த காணொலியை நான் இப்போ இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மதுரையில் உள்ள இப்போ லேட்டஸ்டாக உள்ள பிரின்ஸ் பிஷப்பும் பிரின்ஸ் ஜெய்சிங் பிஷப்பும் அவருடைய மனைவி பெயரை போட்டு ஒரு கல்வெட்டு வைத்திருக்கிறார். இது திருநெல்வேலி திருமணம் மாத்திரம் எல்லா திருமணத்திலையும் இது வைரலாக பரவி கொண்டு, இது தொடர்ந்து இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று வலியுறுத்துக்கிறாங்க. இப்போ இந்த நம்ம பிளைண்ட் ஸ்கூல், திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள பிளைண்ட் ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட் யாருன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய தாயாருக்கு மற்றும் என்னுடைய சகோதரர்களாம் மிக நெருங்கியவர். பெருமாள்புரத்தில் நாங்கள்லாம் ஒன்றாவே வளர்ந்தவர்கள். எங்கு பார்த்தாலும் இப்பொழுதும் அவர் பர்னபாஸ் கூட க்ளோஸாக இருந்தாலும், பட் எங்கு பார்த்தாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வோம். அதில் கருத்து வேறுபாடு இல்லை. பட் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் அங்கே நடந்திருக்கிறதை, அங்கே உள்ள ஏற்கனவே கல்லூரி முடித்து வெளியே சென்றிருந்த ஒருவர் எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, குட்கா போல என்ன குலிப் சொல்லி ஒரு போதை பொருள், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த பையன்தான் வினோத், அவன் தான் ஹாஸ்டல் அந்த காலேஜ் பையங்களுக்கு லீடராகவும் இருக்கிறான். இந்த பையன் அந்த போதை வஸ்துவை உபயோகப்படுத்துகிற ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி, இதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள், இது பர்னபாஸுக்கு தெரியணும். அது மாத்திரமல்ல, இப்போ காவல்துறை எல்லா கல்லூரிகளில் எல்லா இடமும் அந்த போதைப் பொருட்களை பிடித்து தண்டனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இது நான் தெரியப்படுகிறது திருநெல்வேலி காவல் கண்காணிப்பாளருக்கும், டிஐஜி ஆஃப் போலீஸுக்கு, தமிழ்நாடு டிஜிபிக்கு, போலீஸ் காவல்துறை டிஜிபிக்கு மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இது கொண்டு செல்கிறேன். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள பார்வையற்றோர் பள்ளிக்கூடத்தில் இந்த பையன் வெளியரங்கமாக அந்த குலிப் என்கிற அந்த ஒரு போதை வசுவை அருந்துவதை வீடியோவாக வந்திருக்கிறது. இதை வெளியே தெரிய விடாமல் இந்த தாளாளர் மற்றும் எல்லாரும் செட் பண்ணியிருக்காங்க. இது அதையும் மீறி எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க என்று சொல்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் அவர் பெயர் கிங்ஸ்டன் சாம்சன் பால். இவர் காலேஜ் ஸ்டூடெண்டோடே கிடக்கிறாரு, அங்கேயே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அங்கேயே அந்த பசங்க கூட கிடக்கிறாருன்னு சொல்லி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டு எனக்கு தகவல் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க, இது பர்னபாஸ் அவருக்கு தெரியணும், இப்போ கரஸ்பாண்டண்ட்டுக்கு இந்த தகவல் போகணும் என்று சொல்லி. அது மாதிரி ஜோயல் ஸ்டாலின் அவர் வகுப்புக்கே போய் பாடம் நடத்துவதே கிடையாதான்.
ஜோயல் ஸ்டாலின் வாத்தியார் வகுப்பு போக மாட்டேங்கிறாரு, பாடம் நடத்துது. இதெல்லாம் அவங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது மாத்திரமல்ல, ஆலயங்களுக்கு இந்த இதில் உள்ள ஸ்டூடெண்ட் கண் பார்வையற்றவர்களை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு சர்ச்சை, தூத்துக்குடி நேசர் திருமண்டலம், திருநெல்வேலி திருமண்டலம், நம்முடைய திருமண்டலங்களுக்கு திருச்சபைகளுக்கு அழைத்து சென்று அதற்கு ஃபீஸ் வாங்கி அது பல லட்சங்கள் வருகிறது. ஆனால் அந்த பணம் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. இந்த கண் தெரியாத பிள்ளைகளை கொண்டு போய் பாட வைத்து இசைக்கருவிகளை மீட்ட வைத்து அதில் வரக்கூடிய பணங்களை இவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒழிப்பு மறைப்பு இல்லாமல் தெளிவாக சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 150 வருஷமா தாண்டி இந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆனால் 8ஆம் வரைக்கும் தான் கவர்மெண்ட் அப்ரூவ்டு, கவர்மெண்ட் சேலரி வருது. ஆனால் 9, 10, 11, 12க்கு அன்ஆத்தரைஸ்டா, அதாவது அங்கீகாரம் இல்லாமல் பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை முயற்சி எடுப்பதற்கு இதுவரைக்கும் யாரும் எடுக்கவில்லை. ஐயா நீங்க எடுங்க என்று என்னை சொல்லுகிறார்கள். ஆகையினால சீக்கிரத்தில் திருமணத்தை கர்த்தர் நம் கையில் கொடுப்பார். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இதற்காக நீங்க ஜெபிங்க, இதற்காக முயற்சி எடுங்கன்னு சொல்லுகிறாரு. இப்படிப்பட்ட சம்பவங்களை யார் சொல்றா? அங்க உள்ள ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் எனக்கு மெசேஜில் போட்டுக்கிறது, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, பார்வையற்றோர் பள்ளியில் நடைபெறும் கொள்ளைகளையும் பார்வையற்ற மாணவிகளுக்கு நடைபெறும் பாலியல் தொல்லைகளையும் ஐயா உங்களால் மட்டும்தான் இந்த பார்வையற்றோர் பள்ளியில் பார்வையற்றோர் பிள்ளைகளின் நலனையும் பாதுகாக்க முடியும். ஆகையால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு நடைபெறும் அவலங்களை தயவு செய்து வெளிக்கொண்டு வாருங்கள். பார்வையற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் பணங்கள் சரியாக பள்ளிக்கு செலவிடப்படுவதில்லை. பல லட்சங்கள் பல ஆண்டுகளாக சில கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது. பள்ளி முதல்வர், பள்ளி தாளாளர் முக்கிய புள்ளியாக செயல்படுகிறார். பள்ளியில் படிக்கும் பார்வையற்ற மாணவ மாணவிகளுக்கு பிரெயில் சரியாக சொல்லிக் கொடுப்பது இல்லை. அதாவது இந்த தடவி படிக்கிறாங்க பாருங்க, அதை சரியாக சொல்லிக் கொடுப்பது இல்லை. ஆசிரியர் ஜோயல் ஸ்டாலின் ஆகியோர் வகுப்புக்கு சென்று பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவதே இல்லை. அது மட்டுமின்றி ஆலயமாக சென்று வாரந்தோறும் பார்வையற்ற பிள்ளைகளை பாட வைத்து பல லட்சங்கள் சம்பாதிக்கின்ற இந்த பணம் எங்கே போகிறது என்று தெரியவில்லை என்று சொல்லி இந்த கோரிக்கைகளை எழுதி, ஐயா இதற்காக ஜெபிங்க, உங்களால் முடிந்த முயற்சி எடுங்கள், உங்கள் மூலம் பார்வையற்றவர்களின் வாழ்வில் ஒளி வீசட்டும் என்று சொல்லி இந்த போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிற வீடியோவெல்லாம் அனுப்பிடுறார். அந்த வீடியோவை நான் அதில் கிளிக் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்குள் நம்முடைய திருமண்டலம் சென்று கொடுங்க. இப்பொழுது மொத்த திருமண்டலுக்கு நான் தான் சேர்மன், நான் தான் பேராயர் அப்படின்னு பர்னபா சொல்றாருல, இது அக்யூஸ்ட் அவரு தானே. இப்போ இதுல A1 யாரு? பர்னபாஸ். A2 கரஸ்பாண்டன்ட், அவர் அட்வொகேட் தான், ஆனாலும் அவர் A2 வருவார். A3 பிரின்சிபால். இந்த 3 பேர் வருவாங்க. போதை பொருளை நம்முடைய திருமண்டல கண் தெரியாதார் பாடசாலையில் உள்ள ஸ்டூடெண்ட் வினோத், அவன் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் லீடர். இந்த பையன் அருந்துவதை வீடியோவோட ஆதாரத்தோடு இருக்கிறோம். ஆகையினால திருநெல்வேலி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மற்றும் டிஐஜி ஆஃப் போலீஸ், அப்புறம் எங்கள் டிஜிபி தமிழ்நாடு டிஜிபி மற்றும் முதலமைச்சர் கவனத்துக்கு இந்த வீடியோவை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருக்கிற பர்னபாஸ் மீதும் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபால் எல்லாருக்கும் நீங்கள் நடவடிக்கை, எல்லா இடமும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறீங்க. போதையற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்காக எவ்வளவோ நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. இதையும் தமிழக அரசு கவனத்திற்கும் தமிழ்நாடு போலீஸ் கவனத்திற்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். நானே டிஜிபி அவர்களுக்கும் மற்றும் என்னோட கான்டாக்டில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் நான் அந்த வீடியோவை அனுப்புகிறேன். நீங்கள் பாருங்க. இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இது இந்த கண்டறியாதார் பாடசாலை உள்ள பிள்ளைகள் மாத்திரம் கிட மாட்டாங்க. இன்னும் எங்கிட்ட ஜான்ஸ் காலேஜ் இருக்குது, கதீட்ரல் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, இன்னும் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இன்னும் எங்கள் மாவட்ட வெளி ஏரியாக்களில் இன்னும் அநேக கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதில் உள்ள மாணவர்களும் கெடுவதற்கு இது ஏதுவாகும். ஆகவே இரும்பு கரத்தால் நீங்கள் இதை அடக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழக காவல் அதிகாரிகளுக்கும் நான் பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இன்னும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ நீங்கள் எல்லாரும் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை யாரும் வெளிக்காட்டவே மாட்டோம். ஆனால் நம்முடைய திருமணத்தை தூரெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அதுக்கு என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். ஒரு மார்ட்டின் லூத்தர் போல நான் ப்ரொட்டஸ்டன்ட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட், திருநெல்வேலி திருமண்டலம், அதாவது தென்னிந்திய திருச்சபையில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி நம்ம எழுப்பிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கிறது. உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் இருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி என்னுடைய 2 கண்கள் போல TDTA 2 திருமண்டலத்திலும்
கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய கையில் அந்த ஆளுகை வரும். ஒரு நய பைசா ஊழல் இல்லாமல் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்போம். நேற்றைய தினம் ஒருவர் தூத்துக்குடி நேசரத் டைசிஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் காலேஜ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறோம், மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டு என்று சொல்லி இப்பொழுது ஸ்டேயில் இருக்குது கோர்ட்டில். ஆனால் ஆள் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன செய்யலான்னு நான் சொன்னேன். இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. காட்ஃப்ரே நோபல் கையில் பொறுப்பு வராமல் இதை தடுத்து நிறுத்த முடியாது. திருநெல்வேலியாவது நான் 50 லட்சம் 60 லட்சம் வாங்குறாங்க. அங்கே உங்கள் தூத்துக்குடி நேஷனல் டைஸில் 60-80 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கோர்ட்டு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேல இருந்தாலும் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேலாம் வெக்கேட் ஆன பிறகு கண்டிப்பாக பைபாஸ் பண்ணி தான் போடுவாங்க. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் 1ல் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது என்று சொன்னேன். பாருங்கள், இப்படி பாவம் வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2ல் இருக்கிறவங்களாம் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்பு நம்முடைய திருமணத்தின் மூலம் கிடைக்கவில்லை. இந்த அவல நிலைகளை மாற்ற ஆன்மீக அணியோடு நாம் எல்லாரும் ஒன்று சேருவோம். இல்லை பிரிஸ்டீஜ் பார்க்காதீங்க, அந்த அணி இந்த அணிலாம் பார்க்காதீங்க. நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஊழலற்ற நம்ம திருமணத்தை ஏற்படுத்துவோம். இப்போ போதையும் வந்து விட்டது, போதையற்ற திருமணத்தை ஏற்படுத்துவோம். ஒரு பிரின்சிபாலே ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட இருக்கிறாருன்னா அதை போல் ஒரு அவல நிலை ஒன்றுமே இல்லை. இப்போ ஜான்ஸ் ஹெச்எம் ஏதோ ஒரு பேசினார் சொல்லி ஒரு ஆடியோ குரூப்லலாம் போயிட்டு கெட்ட வார்த்தையாக சொல்லி அவர் பேசினார் என்று ஒரு சப்ஜெக்ட் போடுறாங்க. இதெல்லாம் நான் உள்ளே வர விரும்பலை. அதே போல் ஷாப்டர் ஸ்கூலில் நிறைய ஊழல் நடக்கு. புஷ்பராஜ் என்கிறவர் நிறைய ஊழல் பண்ணுறாரு, அதெல்லாம் நீங்கள் பேசுங்க என்று எனக்கு புள்ளி விவரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சமயம் வரும் பொழுது புஷ்பராஜ் கதையும் வெளியே வரும். அதனால் அது எல்லாம் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் செய்கிற ஊழல்கள் எல்லாம் என் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் அது வரும். ஆகவே நம்ம திருமணத்தை மீட்டெடுப்பதற்காக திருமணத்தில் ஊழல்களை, பெருச்சாளிகளை, கரையான்களை தூசி தட்டி அதை ஒழுங்குபடுத்துவதற்காக நான் செய்து கொடுக்கிறோம். இதில் வரக்கூடிய அரசல் புரசல், அந்த காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இந்த ஜெகன் போய் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறான், அதுக்கெல்லாம் பயந்து இருந்தால் அந்த காரியம் செய்ய முடியாது. நான் சொல்லலை, நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீடியா ஜேஎஸ்எம் டிவியில் நான் வந்து ப்ரெஸ் மீடியாவோட அங்கத்தினராக இருக்கிறேன். ஜேஎஸ்எம் ப்ராட்காஸ்டிங் சேனல் பிரைவேட் லிமிடெட் நான் எம்டியாக இருக்கிறேன். அதே போல் சீஃப் எடிட்டராக இருக்கிறேன். தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் அந்த சங்கத்திலையும் நான் உறுப்பினர் இருக்கிறேன். பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் கூட உச்சநீதிபதி மன்றத்தில் உள்ள நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் இதில் வர்றதை வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் முடக்கினா மக்கள் தவறுகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியாது என்று இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதனால் எதை குறித்து அப்போ எது வந்தாலும் சமாளிப்பதற்கு தில் இருக்குது, திறம் இருக்குது. நீதிமன்றத்துக்கு எதனாலும் நீதிமன்றத்தில் போய் முடிய போகிறது. ஆகவே தவறு உப்பு தின்னவன் தண்ணி குடித்து தான் ஆக வேண்டும். அதை திருத்துவதற்கு கர்த்தருடைய கிருபையினால் நான் போராடி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் எனக்காக ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் ஒன்றா கூட வந்து எனக்கு கை கொடுக்கலாம் சொல்லலை. இந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஜெபியுங்க. சீக்கிரத்தில் அந்த ஸ்டேலாம் வெக்கேட் ஆன பிறகு நம்முடைய பயணத்தை ஆரம்பிப்போம். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட டைசிஸில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு செய்வோம். மொத்த 24 திருமணத்துக்கும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் செயல்படுவேன் என்று ஆணித்தரமாய் சொல்கிறேன். மீண்டும் நல்ல செய்தி உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.